கருவறைக்குள்ள எல்லாரையும் விடுவீங்களா? ஏன்டா விடணும்னு கேட்பேன் நான். கருவறைக்குள்ள சாமியை தொட்டு பூஜை பண்ற அவர் தான் ஹையஸ்ட் இன் சொசைட்டி. போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம். நாங்க பாவம் பண்றோமே, நீ பாவம் பண்ணலான்னு உனக்கு அருகதை இருக்கு. நீ குடிக்கலாம், கொள்ளையடிக்கலாம், கூத்தியாளோட இருக்கலாம், சீட்டாடலாம். So within the characteristic of dogs, certain dogs are called as pet animals, certain dogs are called wild animals. Within the characteristic அந்த டாகுக்குள்ளே இருக்குன்னு சொன்னா, அப்ப நம்ம ஏன் மனிதன்லயும் அந்த மாதிரி வித்தியாசம் இல்லைன்னு ஏன் சொல்லணும்னு கேட்கிறேன் நான். நீ வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். என்ன நாளைக்கு பிறக்க போற குழந்தை பிளேடு பக்கிரியா பிறக்குமோ, பிக் பாக்கெட்டா பிறக்குமோ, ரவுடியா பிறக்குமோ தெரியாது. அதனால ஒண்ணு பண்றோம், அது பண்ணியாச்சுன்னா எங்களுக்கு சகல பாவம் போயிடும். உடனே அவன் சொன்னா, அந்த பிரம்ம யஜ்ஞத்தை நாங்க பண்ணலாமா? நீ பண்ணப்படாது, நீ பாவம் தான் பண்ணணும். மாமி என்ன உங்க வீடா வந்திருக்கணும். அதாவது என்னுடைய ஃபாதர் மதர் ஃபாதர் மதர் ஃபாதர் மதர்னு 3 தலைமுறையாவது இருந்திருக்கணும். அப்பதான் அவனுக்கு அந்த பிராமின் கேரக்டர் உண்டுன்னு சொல்றான்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துல சொல்லி இருக்குது. இது ஆச்சரியம் இல்லை. மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். சாமி கும்பிட கூட நாங்க சொல்லவே இல்லையே, அது அவங்கவுங்க இஷ்டம். நீங்க ஜாதி வச்சு நீங்க கோயிலுக்குள்ள எல்லாரும் உள்ள விட்டுட்டு இருந்தீங்களா முன்னாடி? அதுக்கு நாங்க சட்டப்பாடம் நடத்தினோம். அனைத்து ஜாதிகளும் அச்சரம் எல்லாரும் முன்னாடி அலோவ் பண்ணீங்களா? அதாவது அந்த உரிமை பெற்றுக் கொடுத்தது திமுக, எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதுக்கெல்லாம் கேள்வி கேளுங்க. அதை விட இன்னும் அதிக உறுதியோட இருக்கேன். எத்தனை வழக்கு வந்தாலும் பாத்துக்கலாங்க. இல்லைங்க, நின்று பேச டைம் இல்ல. எப்படி இருந்தாலும் ஏர்போர்ட்ல இருப்பீங்க. பேசுறது தொலைக்காட்சியில இருக்கு, யூடியூப்ல இருக்கு. நான் வேணா உங்களுக்கு அனுப்புறேன். ஏதாவது ஒரு இடத்துல நான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தி இருக்கிறேன்னா நீங்களே சொல்லுங்க. இது அவங்க சூழ்ச்சி பண்றாங்க, அதை மாத்துறாங்க. சனாதனம்னா என்ன? எல்லாமே நிலையானது. அப்படின்னா அப்படிதான் ஒரு அர்த்தம் சொல்றாங்க. எல்லாமே நிலையானது, எல்லாமே எதுவுமே மாற்ற முடியாதது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல பெண்கள் படிக்கக்கூடாதுன்னாங்க, வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னாங்க. இப்ப பெண்கள்லாம் வெளில சாதனை, எவ்வளவு விளையாட்டு வீரர்கள்ல எவ்வளவு பெண்கள் சாதனை படிச்சிருக்கிறாங்க. ஒரு காலத்துல கணவன் இறந்த உடனே உடன்கட்டை ஏறணும்னு சொன்னாங்க. இப்ப அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் மாத்திட்டோம். ஒரு காலத்துல பெண்கள் மேலாட அணியக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா? இதெல்லாம் நம்ம ஃபைட் பண்ணி நம்ம ஒன்றுத்தையும் நம்ம மக்களுக்கான அந்த உரிமையை பெற்று தந்துட்டு இருக்கோம். அதுதான் எல்லோருக்கும் எல்லாங்கிறது தான் திராவிடம். அதுதான் நான் பேசினேன். இப்போ திரு மோடி அவர்கள் காங்கிரஸ் முக்த் பாரத்னு சொல்றாரு. அப்பனா காங்கிரஸ் என்ன? காங்கிரஸோட கொள்கை அவர் இருக்கிற காங்கிரஸ்காரங்களாம் பிடிச்சி கொலை பண்ண முடியுங்களா? ஜெனோசைட். அப்போ அது இனப்படுகொலைன்னா அப்ப நான் பேசணும் இனப்படுகொலை தான். திமுக ஆரம்பிச்சதே இதுக்காக தான், சமூக நீதிக்காக தான் திமுகவே ஆரம்பிக்கப்பட்டது. எந்த ஒரு மதத்துக்கு எதிராகவும் நான் பேசவே இல்லை. மதத்துக்குள்ள